அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு ஆழமான அறிவுக்குள்ளாக ஆண்டவர் அவரை வழிநடத்தி இருக்கிறதை தன்னுடைய சுயசரிதையாக இங்கே நேபுகாத் நேச்சார் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாரினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஆங்காங்கே தீர்க்க தரிசன புத்தகங்கள் வெளிப்படுத்துகின்றன. சுமார் கிமு 605 கர்கேமிஸ் போரில் எகிப்தியரை இவர் தோற்கடிக்கிறார். நெபோபொலாசார் என்று சொல்லப்படுகிற அந்த அரசனுக்கு பின்பாக இவர் பாபிலோனிய அரசராக மாறுகிறார். இவர் நாட்களில் தான் பாபிலோன் வல்லரசாக மாற்றப்படுகிறது. பின்பாக எருசலேமை கிமு 605 முற்றுகையிட்டு தானியேலுடன் பலரை அவர் பிடித்து செல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக கிமு 599 597 வரையிலும் எருசலேமை முற்றுகையிட்டு எசேக்கியேலுடன் பலரை சிறைபிடித்து செல்கிறார். அப்பொழுது யோயாக்கின் அரசரையும் அவர் சிறைபிடித்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கிமு 588 587 வரையிலும் எருசலேமை இறுதியாக முற்றுகையிட்டு தேவாலயத்தெல்லாம் அழித்து அங்கே இவர் கடைசி சிறையிருப்பை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அநேகரை சிறைபிடித்து செல்லுகிறார். பாபிலோனை புதுமையாக்கிட்டாரு. பொற்சிலைகளை நாட்டினதை கடந்த அதிகாரங்களில் பார்த்தோம். தேவனால் பெருமைக்கு தண்டனையை பெற்றதை இந்த அதிகாரத்தில் அவரே எழுதி வைத்திருக்கிறார். கிமு 582 முதல் 13 ஆண்டுகள் தீருவின் மேலாக அவர் போர் செய்தார். அவருடைய வீரர்களுக்கு எந்த கூலியும் கிடைக்கலன்னு சொல்லி தீர்க்க தரிசன புத்தகங்களிலே நாம் பார்த்தோம். அவர்களுடைய தலை மொட்டையானது தான் மிச்சம், தோள்கள் உரிந்தது தான் மிச்சம். அதுக்கு பதிலாக எகிப்தை உனக்கு நான் கூலியாக தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அதே போல் கிமு 568 567 எகிப்தின் மீது படையெடுத்து அதை அவர் ஜெயித்து கொண்டார். கிமு 562 அவர் மரணமடைந்தார். அதற்கு பின்பாக அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகனாகிய ஏவல் மெராதாக் என்கிறவர் அங்கே பதவியேற்றார். இதுதான் நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம வேதத்தில் காணக்கூடிய காரியங்கள். இதில் இப்போ இவர் தன்னுடைய சுய வாழ்க்கையை குறித்து அவர் எழுதுகிறார். பேரரசனாய் இருந்த தன்னை ஆண்டவர் புல் தின்ன வைத்த கதையை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நேபுகாத் நேச்சாரினுடைய துண்டு பிரதி விளம்பரம்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியும். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த எல்லா நிகழ்வுகளையும் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துகிறது போல இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். கனவுல ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறாரு. அந்த மரம் வெட்டப்படுகிற நிலைமையை பார்க்கிறார். அடிமரம் மீதியாக வைக்கப்படுகிறதை பார்க்கிறார். தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு வருகிற அவல நிலையை அவர் அங்கே விளக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். விளக்கம் போலவே 12 மாதங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக அவர் எப்போ தன்னுடைய வாயால அந்த மகிமையை குறித்து பேசினாரோ அப்பமே அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டது குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் உன்னதமானவர், உலகில் ஆளுகைகளையும் பதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் அளிக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார். அவரது அனுமதிப்பில் அமர்ந்து கொண்டு அகந்தை கொண்டோர் அவரது அடிக்கு தப்பி போவதில்லை என்கிற கருத்துக்களை இங்கே நேபுகாத் நேச்சார் பதிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் முழு ஆளுகையை உணர்ந்து கொண்டவர்களாக அவரை சார்ந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போரை அவர் தமது தோளின் மேலே அவர் என்றைக்குமே சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே முதல் 2 வசனங்களிலே ராஜாவே எழுதினதாக பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் சோசியர் கல்தையர்கள் மீண்டுமாக தோற்று போகிறார்கள். கனவை சொல்லியும் கூட இங்கே ஈஸியான ஒரு வேலையை நேபுகாத் நேச்சார் கொடுக்குறாரு. அப்பா இந்த முறை நான் கனவை சொல்லிடுறேன்ப்பா, எனக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்ன போதிலும் கூட அவர்களால் முடியலை. இங்கே பரிசுத்தவான் ஒருவன், அதாவது ஒரு தூதன், அதாவது வசனம் 13 காவலாளியாகிய ஒருவன் வந்து அந்த மரத்தை வெட்டுகிறதாக நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சொப்பனத்தில் பார்க்கிறார். 7 காலங்கள் கடந்து செல்லும் என்று அவருக்கு வசனம் 16 அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வரவேற்கப்படாத ஒரு உண்மையான ஒரு கசக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட தானியேல் தேவனுக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தபடினால் அது அப்படியே அவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே மரம் என்பது சில நேரங்களில் தனிநபருக்கு
குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேசத்தையும் குறிக்கக்கூடியதாக மரம் அநேக இடங்களில் காணப்படுது. சங்கீதம் 1:3 பார்த்தோன்னு சொன்னால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல இருப்பான் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே எரேமியாவில் சொல்லப்படும் பொழுது, ரோமர் 11:17 சொல்லப்படும் பொழுது, ஒரு நல்ல ஒலிவ மரத்தின் கிளையாக இஸ்ரவேல் அது வர்ணிக்கப்பட்டு அதில் உள்ள சில கிளைகள் முறிக்கப்பட்டு ஒரு காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகள், அதாவது புறஜாதிகள் அதிலே ஒட்ட வைக்கப்படுகிறது என்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு தேசத்தை குறித்தே மரத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற காரியங்களிலே 92 சங்கீதம் 12 நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:35 கொடிய பலவந்தனான துன்மார்க்கன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்த பச்சை மரத்தை போல தலைத்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சொல்லப்படுகிறது. தேசத்தை குறிப்பதற்கும் மரத்தை இங்கே வேதத்தில் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நேபுகாத் நேச்சார் பரம அதிகாரம் என்பதை கண்டு கொண்டதை அவர் 26 சொல்லுகிறார். அவரே கண்டுகொள்ளுகிறார், பரம அதிகாரம் என்று சொல்லுகிறார். அதை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம்னா, சங்கீதம் 10:16 கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். நேற்றைக்கும் அவர்தான் ராஜா, இன்றைக்கும் அவர்தான் ராஜா, நாளைக்கும் அவர்தான் ராஜா. அதே போல் 47:2 சங்கீதத்தில் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆதலால் பூச்சகரம் அசையாதபடி நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தானியேல் உயர்ந்த இடத்துல, உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட தைரியமாக அவரோடு கூட உண்மையை பேசுகிறார். அங்கே நேபுகாத் நேச்சாருக்கு 1 ஆண்டு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஐயா, நீ வெட்டப்பட்டுருவ, நீ உன்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் கழுகினுடைய முடியை போல வளர்ந்துரும், உன்னுடைய நகங்கள் எல்லாம் பறவைகளின் நகங்களை போல மாறிடும், உன் சரீரம் பனியில் நனையக்கூடியதாக மாறிடும், நீ மாட்டை போல புல்ல மேயக்கூடியவனாக மாறிடுவ என்று சொல்லி அநேக எச்சரிப்புகளை கொடுத்த போதிலும், 1 ஆண்டுகள் அவனுக்கு வாய்ப்புகள் கொடுத்த போதிலும் அவன் மனம் திரும்ப மனதில்லாதவனாக இருந்தபடியினால்தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகத்துவத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனின்று நீ தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோட வசிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், 7 காலங்கள் கடந்து போகும் என்று சொல்லி அவனுடைய தலைமயிரானது கழுகின் இறகுகளைப் போல காரியங்களும் நகங்கள் பறவைகளுடைய நகங்களைப் போலவும் மாறியது, சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. 7 வருடங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை, தண்டனையை அனுபவித்தவனாக இந்த அதிகாரத்தில் தன் வாழ்க்கையை குறித்து எழுதுகிறான். எனக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அதை பயன்படுத்தாமல் போனதுனால 7 வருடங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிட்டு ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இவைகளை கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 34 37 வரையிலும் என் கண்களை ஏறெடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம பலத்தை நம்பணும்னா, நம்ம பாதுகாப்பை நம்பணும்னா, நம்முடைய மூளையை நம்பணும்னா, நம்முடைய யோசனைகளை நம்பணும்னா நம்ம தேவனை தேடுகிறவர்களாக இருக்க மாட்டோம். யார் தன்னுடைய இயலாமையை உணர்கிறார்களோ, யார் தன்னுடைய இயலாமையை மாற்றுகிறதற்கு தேவனால் முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை நோக்கி தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாக காணப்படுவார்கள். இங்கே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், என் கண்களை ஏறெடுத்தேன் என்று சொல்லுகிறார். உதவிக்காக தேவனை நோக்கி பார்க்கிறார். அவருடைய அதிகாரத்தையும் சிறப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் ராஜாவாக இருந்த போதிலும் கூட உம்முடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல
இரண்டாவது சொல்லுகிறார், அவருடைய அந்த 34ஆம் வசனத்தில் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து ஜீவித்திருக்கிறவரை மகிமைப்படுத்தி என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு நைட்டில் படுத்தா காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது. அட்டாக் என்கிறார்கள், மைல்டு அட்டாக் என்கிறார்கள், எப்படி போச்சு உயிர் போச்சுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்தபோது, ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தீங்களே, சுகத்தை தந்தீங்களே, என்னை உயிரோடு கூட நீங்கள் இந்த பூமியில் உம்முடைய பணியை செய்கிறதற்கு என்னை எழுந்திருக்க பண்ணீங்களே, அதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜீவித்திருக்கிற உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்று சொல்கிறார். பூமியின் ஜனங்கள் ஒன்றுமில்லை. கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சார், ஒரு வல்லரசனாக இருந்த அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனை வல்லரசாக மாற்றினவன் இங்கே சொல்லுகிறான், பூமியினுடைய ஜனங்கள் ஒன்றுமே இல்லை, வானத்தின் சேனைகளையும் அவர்தான் நடத்துகிறார், பூமியையும் அவர்தான் நடத்துகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள காரியங்களையும் அவரே நடத்துகிறார், சர்வசேனையும் அவரே ஆளுகிறார். நான் ஒருவேளை மக்களை ஆண்டேன், இவ்வளவு நான் அகந்தையாக இருந்துட்டேன், ஆனால் அவர் வானத்தின் சேனையையும் பூமியின் ஜனங்களையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய கிருபையை சொல்லி ஆண்டவரை புகழ்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய புத்தி, என்னுடைய மகிமை, என்னுடைய முகக்கலை எனக்கு திரும்பி வந்தது. இப்படியே அழிஞ்சிருவனோன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய முகக்கலை எனக்கு வந்துருச்சு, என் மகிமை என்ன தேடி வந்துச்சு, என்னுடைய புத்தி எனக்குள்ளாய் திரும்ப வந்தது. 7 ஆண்டுகள் இப்படி வாழ்ந்துட்டோமே, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய பிரபுக்களையும் மந்திரிமார்களையும் என்னை தேடி வரும்படியாக செய்தார். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவம் கிடைச்சது. முதல்ல இருந்த மகத்துவத்தை பார்க்கிறோம். உன்னதமான தேவனை நான் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை நான் என் கண்களை ஏறெடுக்க பார்க்க பழகினபடினால, அவருடைய கிருபையை நான் அறிவிக்கிறபடினால, அழிந்து போக வேண்டிய நான், முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டிய நான் அவருடைய கிருபையில் நிர்மூலமாகாமல் பிழைத்திருந்து இப்பொழுது என்னுடைய ராஜ்யத்தில் ஸ்திரப்பட்டவன் மாத்திரமல்ல, அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்திருக்கிறபடினால அவரை நான் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்லி அவன் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். தான் செய்தவற்றிற்காக தன்னை புகழாமல் தேவனை புகழும் பொழுது இந்த மாற்றங்கள் அவனுக்குள்ளாக உண்டாகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன காரியங்களை செஞ்சிட்டோன்னா எவ்வளோ பெருமைப்படுறோம், எவ்வளோ அகந்தையாக வாழ்கிறோம். நம்ம எல்லா காரியங்களும் நம்ம கையால் தான் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவைகள் தேவனுடைய கிருபைகளினால் நடந்தன. தேவன் தான் எனக்கு உதவி செய்தார். இந்த உலகத்தில் என்னால் ஆகும், எல்லாம் ஆகும்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவராலே ஆகும் அப்படின்னு சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை தேடுகிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை புகழ்கிறவர்களாக, உம்முடைய கிருபையில தான் ஆண்டவரே என்றைக்கோ அழிந்து போக வேண்டியது இருக்கிற நான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிற ஜீவனை தந்திருக்கிறீங்களே, உங்களுடைய ஆண்டவரே சித்தத்தை அந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக, அதிக கனமுடையவர்களாக நம்மை மாற்றி இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ.